இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையில் 3 பேர் எப்படி பேய்கிட்டேருந்து தப்பிக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி கதையை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அழகான கிராமம். அங்கே வாழறிஞ்ச மாளிகை வீடு ஒன்றே இருக்கு. அந்த மாளிகையில் ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் மாளிகையே பாலடைஞ்சு போயிருக்கும். ஆனாலும் அந்த மாளிகையில் இரவு நேரத்தில் ஒரு சத்தமும் அந்த மாளிகையில் பேய் நடமாடுவதாகவும் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதே ஊரில் உள்ள 3 நண்பர்கள் அந்த மாளிகையில் என்னதாண்டா இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. டேய் ராமு சோமன், இந்த ஊர்ல உள்ள அந்த பங்களால பேயும் இல்லை பூதமும் இல்லை. இதெல்லாம் இந்த ஊர் மக்கள் பொய்யா சொல்றதுடா. இதெல்லாம் நீங்க நம்பாதீங்கடா. அப்படிலாம் இல்லை ராஜா, பேய் இருக்கிறது உண்மைதான். எங்கள் தாத்தா அந்த பங்களா பக்கத்து நீ போகக்கூடாதுன்னு போனால் பேய் பிடிச்சுன்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரா. இப்ப தாத்தா சொல்றதே பொய் தாண்டா. இந்த பங்களால பேயிந்த பூதம் இல்லை. நம்ம வேணா இன்னைக்கு நள்ளிரவுல நம்ம அந்த பங்களால போய் பார்க்கலாம். வானமும் இருட்டி பனி பொழியவும் ஆரம்பிச்சிருச்சு. இரவு 1 மணிக்கு அந்த 3 நண்பர்களும் காட்டு வழியா அந்த பங்களாவை நோக்கி போயிட்டே இருக்காங்க. டே ராஜா, உன் பேச்சை கேட்டு வந்தது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன்டா. இந்த வழியை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. இதில் வேற அந்த பங்களா வேற போய் பார்க்கணுமா? யாருடா இவன்? மலிய பார்த்துக்க பேண்டில் மூத்திரம் போறான். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பங்களா போய் எப்படிடா பார்க்கறது? பேய் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா வாடா. 3 பேரும் கடைசி அந்த மாளிகையும் போய் சேர்ந்துட்டாங்க. டேய், எனக்கு இந்த இடத்த பார்க்கவே பயமா இருக்குடா. அப்போவே சோமு சொன்னான் போக வேணாண்டா அப்படின்னு. அவன் பேச்சை நான் அப்பயே கேட்டிருக்கலாம். டேய், எனக்கு இந்த பங்களாவுக்கு உள்ள பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குடா. அவன் சொல்கிற மாதிரியே நம்ம திருப்பியாச்சும் போயிடும்டா, வாடா. டேய், ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குதுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. வாடா, திருப்பி வீட்டுக்காச்சும் போயிடுவான். என்னோட இடத்துக்கு எவனா வந்திருக்கா, அவனை நீ சும்மாவே நான் விட மாட்டேன். அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகுத்திட்டு நான் விடுவேன். அந்த பேயே அவங்களையும் கண்டுபிடிச்சி அவங்கள பின்தொடரவும் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பின்னாயே போய் அவங்களையும் பிடிச்சிருச்சு. நீங்களாம் யாருடா? என்னையே பிடிச்சவா வந்திருக்கீங்க. இன்னைக்கு உப்பு வேணா போடாம விட மாட்டேன்டா. ஐயோ பேய் சாரு, நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இல்லைன்னா நான் வந்திருக்கே மாட்டேன். நான் சும்மா அந்த பங்களாவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்னைய மன்னிச்சிடுங்க. 1 மணிக்கு என்னடா பங்களாவை பார்க்க வரீங்க? இன்னைக்கு உங்க உப்பு கண்ணை போட்டு நான் சாப்பிடதாண்டா போறேன். ஐயோ பேசாரே, இப்படிலாம் சொல்லாதீங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன். இனிமேல் இந்த சைடு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் என்னை மன்னிச்சு விட்டுருங்க. இந்த பேயை பார்த்தோன்னே ராமு சோமு ராஜா 3 பேருமே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்பவும் பயந்துட்டாங்க. அழுவுறதான் முதல்ல நிப்பாட்டுங்கடா. இனிமே இந்த பங்களா சரி தலை வச்சு படுத்தீங்க உங்களை கொண்டுவேன். இந்த ஒரு தடவை மட்டும் நான் மன்னிச்சு விட்டுறேன். ஒழுங்கா ஓடிடுங்க. உங்க வீட்டுல சொல்றத முதல்ல கேளுங்க. உங்க வீட்டுல உங்க அப்பா எங்க போகலான்னு சொல்றாங்களோ அங்க போகாதீங்க. இந்த ஒரு தடவை மட்டும் உங்களை மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கா இருந்துச்சு ஓடிடுவேன். பேய் சார், இனிமே இந்த சைடு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இனிமே எங்க வீட்டுல சொல்ற கேட்டுட்டு நான் வீட்டிலே இருப்பேன். இந்த மாதிரி தனியா எந்த இடத்துக்குமே போக மாட்டேன். நானும் இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்து இரவுல எங்கேயும் தனியாக போகவே மாட்டோம். இதுவே எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நான் அந்த பங்களாவுக்கு வரலைன்னு அப்போவே சொன்னேன். இவனுங்க தான் என்னை கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. இனிமேல் நான் இவனுக்கு கூட சேர்றதே நிப்பாட்டிக்க போகிறேன். அந்த பேய் இவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அப்பா அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்டு நடந்து கொள்ளணும். இந்த மாதிரி கதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.